கன்னியாகுமரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு மற்றும் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறைகளின் சார்பில் தனியார் பொறியியல் கல்லூரியில் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு PN ஸ்ரீதர் அவர்கள் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். போஸ்கோ சட்டம் என்பது பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட சட்டமாகும். இந்த சட்டம் 2012ஆம் ஆண்டு முதல் செயல்பாட்டில் உள்ளது. குழந்தைகளை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியவர்கள், குழந்தைகளை பாலியல் சீண்டல்கள் செய்தவர்கள், பாலியல் ரீதியாக சைகை காட்டுவது, தொலைபேசி குறுஞ்செய்தி வாயிலாக ஆபாசமாக பேசுவது உள்ளிட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டு வருகிறது. போக்சோ சட்டத்தினை எவ்வாறு பயன்படுத்துவது என்ற குழப்பம் அனைத்து பெற்றோர்களுக்கும் உள்ளது. அதன் காரணமாகத்தான் போஸ்கோ சட்டம் குறித்த விழிப்புணர்வு மாவட்ட நிர்வாகம், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை, மாவட்ட சமூக நலத்துறை, மாவட்ட சுகாதாரத்துறை, காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் வாயிலாக மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு போக்சோ சட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாகவும், போக்சோ சட்டத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உடல் ரீதியாக பாதிப்பு இருந்தால் உடனடியாக மருத்துவ உதவி அளிப்பது, குழந்தைகளுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள், பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சட்ட உதவி கிடைக்க ஏற்பாடு செய்தல், பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அடிப்படை வசதி ஏற்படுத்தி கொடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு விதமான சட்ட விழிப்புணர்வுகளை ஆசிரியர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், தன்னார்வலர்களுக்கும், பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்திட பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாகவும், குமரி மாவட்டத்தில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு குழந்தைகள் நலன் சார்ந்த அனைத்து துறைகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும், பள்ளிகளில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை அடையாளம் காணப்பட்டால் உடனடியாக குழந்தைகள் உதவி எண் 1098 அல்லது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்திற்கு தெரிவிக்க வேண்டுமெனவும், தொடர்ந்து 15 நாட்களுக்கு மேல் பள்ளிக்கூடத்திற்கு வரவில்லை எனில் ஆசிரியர்கள் கண்காணித்தல் வேண்டும். அவை அனைத்தும் ஆசிரியர்களாகிய உங்களின் கடமையாகும். குழந்தைகளின் நலன் காப்பதற்காக அரசு பல்வேறு சட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருவதாகவும், போக்சோ சட்டத்தில் குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு பேரணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு PN ஸ்ரீதர் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்து தெரிவிக்கையில், உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகின்றன. சிறு குடும்ப நெறி, திருமணத்திற்கு ஏற்ற வயது, முதல் குழந்தைக்கும் இரண்டாவது குழந்தைக்கும் தேவையான இடைவெளி, தாய்மார்களின் உடல் நலத்தை பாதுகாத்தல், ஆணும் பெண்ணும் சமம் என்பதற்கு செயல் வடிவம் கொடுப்பது, பெண் கல்வியை ஊக்குவிப்பது, இளம் வயது திருமணம் மற்றும் கற்பத்தை தடுப்பது, மக்கள் தொகை பெருக்கத்தினால் ஏற்படும் தாக்கத்தை குறைப்பது, சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்பை அதிகரிப்பது, வறுமையை ஒழிப்பது உள்ளிட்டவை விழிப்புணர்வு நிகழ்ச்சி மையப்பொருளாகும் என்பதோடு, குடும்ப நலத்திட்டத்தை மக்கள் இயக்கமாக மாற்றச் செய்ய நம்மால் இயன்ற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார். குமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு PN ஸ்ரீதர் அவர்கள் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கால்நடை விவசாயிகளுக்கு மின்சாரத்தில் இயங்கும் புல் நறுக்கும் இயந்திரங்களை வழங்கினார். கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் சார்பில் மாநில தீவன அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு கால்நடை அபிவிருத்தி முகமை மூலம் 50% மானியத்துடன் கூடிய மின்சாரத்தில் இயங்கும் புல் நறுக்கும் கருவி வழங்கும் திட்டத்தில் குமரி மாவட்டத்திற்கு 10 எண்ணம் குறியீடு நிர்ணயிக்கப்பட்டு ரூபாய் 1.6 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டு மின்சாரத்தில் இயங்கும் புல் நறுக்கும் கருவி வழங்கப்பட்டது. ஒரு புல் நறுக்கும் கருவியின் விலை ரூபாய் 30,750. இதில் அரசு 50% மானிய தொகையாக ரூபாய் 15,375 வழங்குகிறது. மீதமுள்ள 50% தொகை ரூபாய் 15,375 மட்டுமே பயனாளிகள் செலுத்த வேண்டும்.